பதவி வகித்த அரசியல் பதவி வகித்த ஒருத்தவர் இறந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு காரணம் உண்டு, ஜோதிட ரீதியான காரணங்கள் உண்டு. அதேமாரி அடுத்த மாதம், அதாவது இது வைகாசி மாதம் இல்லையா, ஆனி மாதம் எண்டில் இதேமாரி மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதவி வகித்த ஒரு அரசியல் தலைவர் நம்ம விட்டு பிரிவார். இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும் மேடம். இதில் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ இதை நான் வந்து நம்பலன்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே வந்து இதெல்லாம் இது கால்குலேஷன், இது நடந்து தான் ஆகும். நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் தாண்டி அஸ்ட்ராலஜின்றது உண்மை, அது நடக்கும், அவ்வளோதான். அதுதான் நம்ம பேசுகிறோம். ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு, ஆனால் உடனே அவர் வந்து எமர்ஜென்சி கால் கூப்பிட்ருக்கார். அதையும் வந்து நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது யாருக்குமே தெரியல இன்னும். அது நிறைய ஊடகங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்பது யாருக்கும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதுதான் யூகிக்கலாம் இதுவாக இருக்குமோன்னு அந்த கருப்பு பெட்டியில் கண்டிப்பாக பதிவாகிருக்கும் அவங்க பேசுனது.